பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20 21 வரை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். விதமாக இந்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் இன்று நம்மளிடத்தில் பேச எத்தனிக்கிறது. கர்த்தரிடத்தில் நீங்க அன்பு கூறுகிறீங்க. 1000 முறை ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பகைஞர்கள் யாராவது இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிநேகிச்சவங்க பகைஞரா மாறிட்டாங்களா? நீங்க மாத்திட்டீங்களா? நீங்க யாரையாவது இனிமையா வச்சிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட இனிமையா வச்சிருக்கீங்களா? நீங்க பிற்காலத்துல ஃப்ரெண்டா இருந்து இனிமையா ஆயிட்டீங்களா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது எப்படிப்பா? ஜீசஸ லவ் பண்றேன்னு சொல்ற, தேவனை லவ் பண்றேன்னு சொல்ற, கர்த்தரை லவ் பண்றேன்னு சொல்ற, அது எப்படி சகோதர சிநேகம் இல்லாம ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று வார்த்தை சொல்லுது. வசனம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையானவர் சொல்றாரு. அன்பே இல்லாம ஒருவர்கிட்ட ஒருவர் விட்டு கொடுக்காம அன்பே இல்லாம எப்படி தேவனிடத்துல அன்பு கூறுவது? ஐ லவ் யூ ஜீசஸ் சும்மா சொல்றீங்களா? இருதயத்துல இருந்து வரணும். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாயிருப்பீர்கள். அடுத்த வசனம் அழகா சொல்லும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த அன்பு யாரால வந்தது? சகோதரனிடத்தில் நீ காட்டுறல, அந்த அன்பு யாரால வந்தது? தேவனால வந்தது. நீ அவரை நேசிக்கிறீன்னா எல்லாரையும் சிநேகிப்பப்பா. இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிப்பப்பா. அன்புதான் என்னைக்குமே நிலையான ஒன்று. கோபத்தால முடியாதது பாசத்தால, அன்பால முடியும். எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. ஆண்டவரை அன்பு செலுத்தினீங்கன்னா எல்லாரிடத்திலும் அன்பா இருப்பீங்க. ஆண்டவரை நேசிக்கிறாயா மகனே, மகளே? உனக்காக கல்வாரியில் அவர் சிந்தின ரத்தம், அது அன்பு. இந்த உலகத்தின் அன்புக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்திருக்கியா? உலகத்தை நீ நேசி, உலக மக்களை நீ நேசி, ஆனால் உலகத்திலிருந்து நீ வேறுபடுத்தப்பட்டவன் என்பதை நினைத்துக்கொள். அன்பாயிருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எல்லோரிடத்திலும், தன் சகோதரன் எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவான். ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்க என்று வார்த்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நேரத்தையும் எங்களிடத்துல கொடுத்ததற்காக நன்றி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஏசப்பா, சகோதரன் சிநேகத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க. எல்லோரிடத்திலும் அன்பா இருக்க கிருபை செய்யுங்க. ஏசப்பா, சகோதரனை பகைக்காதபடி, ஏசப்பா, எல்லா பகைகளும் உம்முடைய வார்த்தையின்படி எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஏசப்பா, உம்மை நேசிப்பதே எல்லோரையும் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொன்ன தேவனே, ஏசப்பா, நாங்கள் எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஏசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Have a blessed day. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அன்போடு ஆசீர்வதிக்கிறேன். God bless you.